ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பொடலங்காய் சிப்ஸு வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடலங்காயை சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பொடலங்காயை வந்து இப்படி ரவுண்டாகவும் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள இந்த சதையெல்லாம் இருக்கும். இதை வந்து இப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். வந்து பொடலங்காய் சிப்ஸுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து இந்த மீன் பொரிக்கிற பொடி கொஞ்சம், இது வந்து சீரகப்பொடி, இது வந்து கருவேப்பிலை பொடி, இது வந்து மிளகாய் பொடி. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லா பொடியும் இப்போ நம்ம கலக்கி வச்சாச்சு. கருவேப்பிலை பொடி நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா, அதில் வந்து பிள்ளைங்க வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சதுனால அதை கொஞ்சம் போட்டுறோம். இப்போ இது கூட கொஞ்சம் பத்தாததுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கழுவி ஒரு பிளேட்டில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்படி எடுத்து வச்சுருப்போம். பார்த்துக்கோங்க, பொடலங்காய் சிப்ஸு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மசாலா போட்டு விரைய வச்சுட்டோம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம எண்ணெயில் எப்படி பொரித்து எடுக்கிறதுன்னு பார்ப்போம். பொடலங்காய் சிப்ஸை இப்போ வந்து நம்ம எப்படி பொரித்து எடுத்துருக்கோங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பொரித்து எடுத்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.